நான் ஒரு விஷயம் தான் பேசிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பற்றி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுகிறேன். விஜய் அண்ணா எகைன் இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன். இந்த மாதிரி இலவசமே இருக்கக்கூடாது, தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு பயங்கரமாக, அதாவது விஜய்ன்னு சொல்லி போட்டிருந்தார் அந்த நியூஸ். எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்போ ஞாபகம் இல்லை, பதட்டத்தில். இலவசம் இருக்கக்கூடாது, தலைவர் விஜய், தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது. வாவ், நான் பார்த்தேன், வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்வீட் பண்ண போனேன். அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழக முதல் ஒருவேளை கீழே வந்து நான் டேட் 26 போட்டிருந்துச்சு. ஆஹா, இது என்ன ஏதோ ஒரு தப்பாக இருக்கே, நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டேன். அப்புறம் அதுதான் விஷயம், இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது. ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயர் அல்ல, 1 கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்களின் உயிர். அதில் நானும் ஒருத்தன். நான் மிகைப்படுத்தி பேசல. நான் 50 படங்கள் நடிச்சிட்டேன், தமிழ், மலையாளம், தெலுங்கு 3ல். ஆனால் எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகன், நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது. என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா. அதனால நான் அவரை பற்றி நான் சொல்ல வரல, அவரோட பழகினதுனால சொல்கிறேன். நான் இப்போ இந்த 2 வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் உலக நாடுகள் ஃபுல்லாக நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். தமிழகர் மட்டும் இல்லாமல் உலகத் தமிழர்கள் மனதில் ஃபுல்லாகவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் அடுத்த 2026 மாஸ்டர் நம்பிக்கையில் இல்லை மாஸ்டர், உறுதி. ஸோ 8 கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய்.